குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது முருங்கைக்கீரை. உங்களுக்கே பார்த்தா தெரியும். முருங்கைக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. இது ஆனால் கொஞ்சம் பிக்கிறது கஷ்டம்தான், உங்களுக்கே தெரியும். ஆனாலும் இரும்பு சத்து நிறைந்தது. ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது மாதத்தில், ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ, 5 நாளைக்கு ஒரு தடவையோ, மாதத்தில் ஒரு தடவை 2 தடவை நீங்கள் இந்த முருங்கைக்கீரை சூப்பு இதை வேக வச்சு வடித்து செய்யலாம். அப்படியே பொரியல் பண்ணியும் நீங்கள் சாப்பிட்லாம். எப்படினாலும் குழம்பு வச்சு சாப்பிட்லாம். நீங்கள் எப்படினாலும் முருங்கைக்கீரை உடம்புல இதில் சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. முருங்கைக்கீரை இரும்பு சத்து நிறைந்தது. அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது முருங்கைக்கீரை. பொரியல், கூட்டு குழம்பு கூட வைப்பாங்க. அந்த கூட்டு குழம்பு நான் கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, கடலப்பருப்பு 2 ஸ்பூனு, துவரம்பருப்பு 2 ஸ்பூனு, மிளகு, சீரகம், பச்சை வெங்காயம், கருவேப்பில்லை, 2 வரமிளகா, கொத்தமல்லி, கொஞ்சம் தேங்காய் வச்சு அரைச்சி அப்படியே தாளிச்சு விட்டு முருங்கைக்கீரையை அள்ளி போட்டு கூட்டு குழம்பாகவும் வைக்கலாம். பருப்புலேயும் போடலாம். பருப்பு முருங்கைக்கீரை கடையல் செய்யலாம். அப்புறம் அதை வேக வச்சு வடித்து சூப்பும் குடிக்கலாம். நீங்கள் முருங்கைக்கீரை பொரியல் பண்ணியும் சாப்பிட்லாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகா போட்டு இதை பச்சை மிளகா சேர்றவங்க போட்டுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலருக்கு பச்சை மிளகா சேர்றதில்ல. அப்படி இல்லைன்னா வரமிளகா போட்டு தாளித்து நீங்கள் முருங்கைக்கீரை பொரியலாகவும் சாப்பிட்லாம். மொத்தத்தில் முருங்கைக்கீரை சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இரும்பு சத்து நிறைந்த அந்த ஒரு முருங்கைக்கீரை பொரியல், பருப்பு கீரை போட்டும் கடையலாகவும் பண்ணலாம். துவரம் பருப்பு வேக வச்சு கொஞ்சம் 2 தக்காளி, 2 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகா போட்டு அப்படியே பருப்பை வேக வச்சுட்டு கடைசியில் இதையும் போட்டு ஒரு வேக வச்சு பருப்பு கீரை கடையலும் இது பண்ணலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது அதனால் உடம்புல சேர்த்துக்கோங்க. கீரைனாவே பொதுவாகவே நமக்கு உடம்புக்கு நல்லது. அது முருங்கைக்கீரைங்கும்போது இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இது விற்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் இது உடம்புல முருங்கைக்கீரை, முருங்கைக்காய், முருங்கைக்கீரை பூ கூட பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. இது முட்டை போட்டு ஒருத்தர் வறுத்து சாப்பிட்றாங்க. பொரியலில் முட்டை போட்டு கூட. அது நமக்கு வழக்கம் இல்லை. நம்ம வெறும் பொரியல் தான் செஞ்சு சாப்பிடுவோம். நீங்களும் அதே மாதிரி செய்து சாப்பிடுங்க. முருங்கைக்கீரையினோட நன்மைகளை சொல்லி மாள முடியாது. உடம்புக்கு ரொம்ப நல்லது. இரும்பு சத்து நிறைந்த அந்த ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னால் முடிந்த ஆன்மீக தகவல் தரேன், நல்ல தகவல் தரேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. முருங்கைக்கீரை சூப் மிளகு சீரகம், ஒரு வரமிளகா போட்டால், இல்லைன்னா மிளகு சீரகம் மட்டும் பூண்டு போட்டு அப்படியே வேக வச்சு வடித்து சாப்பிட்டாலும், வடித்து குடித்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். உப்பு போட்டு அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்ததுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி நன்றி நன்றி.